ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் டே 20 பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. காலையில் ஜீரக தண்ணி மட்டும் காஃபி குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது வந்து பெரிய கப்பில் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஒரு டம்ளர் அளவு தான் இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு ஒயிட் ரைஸு, மட்டனு, தோசை, மட்டன் குழம்புலாம் சாப்பிட்டதுனால கண்டிப்பாக வெயிட் 1/2 கிலோ வரைக்கும் ஏறி இருக்கும். அதனால் நான் வந்து வெயிட் செக் பண்ணவே இல்லை. வெயிட் செக் பண்ணலை, அது மாதிரி பசியும் எடுக்கலை. ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தால் தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து நம்ம கண்ட்ரோலில் வரல. காலையில் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் குடித்தேன். பசங்களாம் சிலம்ப கிளாஸ் போயிட்டு வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிடவே ஆரம்பித்தேன். அதுவும் வந்து ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிட்டேன். எனக்கு சாப்பிடவே என்னமோ தோணலை. அப்புறம் சாப்பாடு வடித்து வச்சுருந்த தண்ணி அது வந்து நல்லா ஆறிடுச்சு. உப்பு போட்டு கலந்து வச்சுருந்தேன். இதை தான் குடித்தேன். காலையில் சாப்பாடு எனக்கு வந்து சாத்துக்குடி ஜூஸும் வடித்த தண்ணியும் தான். வடித்த கஞ்சி சூப்பராக இருக்கும். சாதத்தை வடித்ததுக்கப்புறம் கஞ்சி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பசி நேரத்தில் இதெல்லாம் கொடுத்தா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஈவினிங் டயத்தில் விறகடுப்பில் சாப்பாடு வேக வச்சு வடித்து அதை குடிச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என் தங்கச்சியோட ப்ளவுஸ் இது. எப்படியோ 1-2 கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது கசகசன்னு ஆயிடுச்சு. அதை தைக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அதை எப்படியோ தைச்சியும் முடிச்சிட்டேன். பாதியை தைச்சி, பேக் தைச்சி, ஃப்ரண்ட்டு தைச்சி, அதுக்கப்புறம் 2ஐயும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னோடய டயட்டில் நான் செய்கிற வேலையும் இன்க்ளூட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் சாம்பார், காய் போட்டு உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அதை போட்டு சாப்பிட்டேன். ஏன்னா காலையில் லிக்யூட் ஐட்டமாக எடுத்ததுனால வயிறு பசி தாங்க முடியல. மதிய லஞ்சுக்கு நான் வந்து ஒயிட் ரைஸே எடுத்துட்டேன். வீக் டேஸ் ஃபுல்லாக டயட் இருந்து கொள்ளு சாப்பிட்டலாம், வெயிட்டை குறைச்சிட்டு மட்டன் ஒயிட் ரைஸ் சாப்பிடமும் அப்படியே கூடி போச்சு. இது என்ன பொழப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். 5 நாள் பாடுபட்டதை 2 நாளில் தொலைச்சிட்டேன் நான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு திங்கக்கிழமையிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட கிளம்பிட்டேன். நல்லா சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் வெயிட் மிஷினில் ஏறி நிற்கும் போது கச்சட்டமாக இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 3 லிட்டர் பக்கம் குடிச்சிருப்பேன். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா உப்புமா தான் சாப்பிட்டேன். சாம்பார் ஊற்றி ஒரு ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன். ஆம்லெட் மட்டும் சாப்பிட்ருந்தா கூட வெயிட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்திருக்கும். உப்புமா கலர்னே யாரும் மீதம் இருந்ததை சாப்பிட மாட்டாங்க. அதை நான் தான் சாப்பிட்ணும். அதனால் சாப்பிட்டேன். வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல, அதனால் சாப்பிட்டேன். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. வாக்கிங் வந்து ஒரு 4000 ஸ்டெப்பு தான் போயிருப்பேன். ஆனால் வாக்கிங் வந்து போகும்போது மழை வந்துருச்சு. தங்கச்சி வீட்டிலேருந்து நடந்து வந்தது மட்டும்தான் வாக்கிங்கு. எக்ஸ்ட்ரா எதுவும் நடக்கலை. அதை வந்து வீடியோ எடுக்க முடியல மழை வந்ததுனால. வேறு என்ன சொல்கிறது, இப்படி தான் போச்சு. 5 நாள் டயட்டு ஒழுங்காக இருந்து எக்ஸசைஸ் பண்ணி குறைச்ச வெயிட்டை பூரா வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு ஏற்றிட்டேன். நீங்கள் யாரும் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. குறைச்சிட்டு ஏற்றிட்டு குறைக்கிறது, இதே வேலையாக போச்சு எனக்கு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னென்ன செஞ்சேன், என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். மார்னிங் ட்ரிங்க் ஜீரக தண்ணி, காலை சாப்பாடு பார்த்திங்கன்னா கஞ்சி, இதெல்லாம் வச்சுருக்கேன். வாக்கிங் ஸ்டெப் 4172, இரவு உணவு அப்படின்னு எழுதியிருக்கேன். எக்ஸசைஸ் மட்டும் ஒரு 7 எக்ஸசைஸ். தண்ணி ஒரு 2.5 லிட்டர், 3 லிட்டர் சொல்லிட்டேன். 2 லிட்டர் அவ்வளோதான் குடிக்க முடியுது. 2 இல்லாட்டி 3, இல்லைன்னா 4 லிட்டர் வரைக்கும் குடிக்கவே முடியல. சரி பரவாயில்ல. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாளைக்கு பார்க்கலாம். திங்கட்கிழமை அன்னைக்கு வெயிட் செக் பண்ணுறேன். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ கூட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், 800 கிராம் கூடி இருக்குது. 71,900லேருந்தே இப்போ 72,700 இருக்குது.